ஹை வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ராட்சசன் 2. அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்திங்கன்னா பயங்கர த்ரில்லாக இருக்கும், நல்ல சஸ்பென்ஸ் மூவியாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். எடுத்தோடனே இவங்கள தான் காட்டுவாங்க. இவங்க பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு மனநல மருத்துவராக இருப்பாங்க. அப்போது ஒரு பேஷண்ட்டை கூப்பிட்டு வருவாங்க. அவர் என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, சின்ன பொண்ணை மைனர் பொண்ணை அவர் கொடூரமாக அந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வருவாங்க. போலீஸ்காரங்க தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அவர் அந்த தப்பு செஞ்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தான் பைத்தியம் மாதிரி அவர் நடிச்சிட்டு இருக்காரு. அதுக்காக தான் அந்த டாக்டர்கிட்ட கூப்பிட்டு வருவாங்க. அப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணுவாங்களாம், அவர் போலீஸ் எல்லாம் போட்டு முரட்டுத்தனமாக பிடிச்சிட்டு இருப்பாங்க. அவர் கத்திக்கிட்டு ஒரு மாதிரி பைத்தியமாக நடிச்சிட்டு இருப்பாரு. டக்குன்னு ஒரு சேரில் உட்கார வச்சோன்னா ஒரு டாக்டர் ஒரு ஆப்பிள் மாதிரி தூக்கி அடிப்பாங்க. டக்குன்னு கேட்ச் பிடிப்பாரு. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, ஒரு பைத்தியமாக இருக்குது, அவங்களுக்கு தான் மேலே அடிப்படுன்ற நினைவுலாம் இருக்காது, இவன் பைத்தியம் கிடையாது, உங்களோட இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக, தண்டையில் தப்பிக்கிறதுக்காக அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான், அவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அந்த டைமில் தான் ராட்சசன் 2 அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட பேர் போடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வேக வேகமாக ஓடி வந்துட்டே இருப்பாங்க. அங்கேயும் இங்கேயும் மறைஞ்சு பதுங்கி நின்றுட்டு இருப்பாங்க. பார்க்கவே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தலையெல்லாம் மூடிட்டு ஒரு மாதிரி அவங்கள கொலை வர்ற மாதிரியே ஒருத்தர் வருவார். மறைஞ்சு போகிறாங்களே, தப்பிச்சிருவாங்கன்னு பார்த்தா கரெக்டாக அவர்கிட்ட மாட்டிப்பாங்க அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுத்தியில் எடுத்து அவங்க தலையிலேயே அடிச்சிருவாங்க. அப்புறமா அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்கவே பயமாக த்ரில்லாக இருக்கும். என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க, கட்டுன்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே படம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டமான சீன்லலாம் இவங்க நடித்ததுக்காக இவங்களுக்கு நேஷ்னல் அவார்டே கிடச்சிருக்கும். இந்த ஹீரோயினுக்கு மூவி தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க மூவி சக்ஸஸ் ஆனதுனால பேட்டிலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க நீங்கள் இவ்வளோ அவார்ட்லாம் வாங்குறீங்களா, அது மாதிரி செலக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நடிக்கும் போது அவார்டெலாம் கிடைக்கும் நம்ம நினைக்கிறது கிடையாது, அது நடித்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் கிடைக்கும், அந்த கிரெடிட்லாம் டேரக்டருக்கு தான் போகும்னு சொல்லிட்டு அவங்க பேட்டி கொடுத்துட்ருப்பாங்க ஹீரோயின். அப்போ தான் ஃபாதர் ஃபோன் பண்ணுறாருன்னு அசிஸ்டன்ட் சொல்லும் போது, நான் அப்புறம் திரும்ப கூப்பிட்றேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு வைப்பாங்க. அதோடு அங்கேருந்து அவங்க கிளம்பிகிட்டு இருப்பாங்க. இப்போ இங்கே காட்டுவாங்க, இவங்க பார்த்திங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டாக தான் இருப்பார். இப்போ ஹீரோக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், அதை பார்த்து யூடியூப்பில் போடணும், அதை பார்த்து ஏதாவது ஒரு டேரக்டர் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருப்பார், எங்கள் அப்பா வேறு யூஎஸ் போக சொல்லிகிட்டே இருக்காருடா, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நீ முடிவு சொல்லணும், நீ இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இருப்பார். என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருப்பார். அப்போ அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட அவர் சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பார், இந்த மாதிரி எங்கள் அப்பா அவன் சொல்லிட்டு ஒரு வார்த்தை இவர் பேச ஆரம்பித்தோடனே 2 டீ 2 பஜ்ஜி 2 வடை அப்படின்னு சொல்லும் போது ஓங்கி ஒரு அரைஞ்சிருவார். நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இவங்க நம்ம என்னடா பண்ணுறது, நம்ம எடுக்கிற படம் அப்படியே நின்றுட்டு எடுக்க முடியல, ஹீரோயின்லாம் பாதியில் போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஏன் நம்ம எடுக்கிற படம்லாம் பாதியில் போகுதுன்னா என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அப்போ தான் இவர் வருவார், நடுவில் இருக்கார்ல க்ரீன் கலர் சட்டை போட்டுட்டு, அவர் தான் இந்த அவங்க எடுத்த படத்தோட ஹீரோ. ஏன்னா இவங்க வேறு வழி இல்லாமல் தான் அவரை ஹீரோவை போட்டிருக்காங்க. ஏன்னா ஸ்பான்சரே அவர் தான், ப்ரொடியூசர் அவர் தான் அப்படின்றதுனால அவர்கிட்ட பணத்தை வாங்கி அவரையே ஹீரோவாக போட்டு நடிக்க வச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோயினில் அமைவாங்க, ஆனால் கரெக்டான நேரத்தில் ஒரு கட்டிப்பிடிக்கிற சீன் அந்த மாதிரி ஏதாவது வரும்போது அவங்க நான் பண்ண மாட்டேன் இவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் போயிடுவாங்களாம். அதனால் இப்படியே தான் போயிட்டுருக்கோம். யாரை பார்த்துறா நீங்கள் அப்படி சொன்னீங்க, இப்போ அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கலாம், மழை நின்னவொன்னு ஒரு பொண்ணு அவள் தான் என்னோட ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மலையை நின்று பார்த்துட்டு இருப்பார். மழை நிற்கும், கரெக்டாக இவங்க வருவாங்க, கிடச்சிட்டான் என் ஹீரோயின் கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார். அவர்கிட்ட போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதாவது அவங்க நேராக துணி கடைக்கு தான் வருவாங்க. அங்கே நின்று பேசிட்டு இருக்கும், ஹீரோவும் அங்கே உள்ள ஆளுங்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க, அதாவது இவருக்கு ஹீரோயினாக நடிக்கிறதுக்கு ஓகே அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவும் பார்த்துட்டு இருப்பார். அவரும் ஓகேன்னு சொல்லி காட்டுவார். சரி நீங்கள் உங்கள் முகத்தை காட்டிட்டு ஓகே சொன்னால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் போது இவங்க முகத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3ஆம் பாலினத்தராக இருக்காங்கல்ல, அவங்களா இருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே 2 பேரும் அங்கேருந்து ஹீரோயின் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஒரு காமெடிக்காக தான் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதுவும் அந்த அளவுக்கு நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இருக்காது. அதோட ஹீரோ அங்கேருந்து கிளம்புற மாதிரி கிளம்புவார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் உடம்பு மட்டும் தான் போகும், உயிர் ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி இருக்கும். என்னடா இது நம்ம உயிர் நம்ம கூட வரலேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் அவர் ஹீரோயினை பார்த்துருப்பார். இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயினாக இருப்பாங்க. இவங்க துணி எடுக்க தான் வந்திருப்பாங்க, ஆனால் சோகமாகவே இருந்துட்டு இருப்பாங்க. இவங்கள பார்த்தோன்னே இவங்க தான் நம்ம படத்துக்கு ஹீரோயின் சொல்லிட்டு அவர் கற்பனையே பண்ண ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் அவருங்க கிட்ட போய் டைரெக்டாக பேசலான்னு சொல்லிட்டு போய் பேசுவார். நீங்கள் இப்போ நீங்கள் சாதாரணமாக இருக்கலாம், நீங்கள் ஷார்ட் ஃபிலிமில் நடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லெவலே வேறு லெவலில் போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருப்பார். அங்கே என்னன்னா நம்ம ஊரில் இருந்தால் தெரிஞ்சவனுங்க தொல்லை, இங்கே வெளியூருக்கு வந்தால் தெரியாதவனுங்க தொல்லைன்னு சொல்லிட்டு இவங்க புலம்பிகிட்டு இருப்பாங்க, இவங்களும் இவங்க கூட வந்தவங்களும். அப்போ தான் ஹீரோ கதை சொல்லுவார், இந்த மாதிரி தான் கதை,
அதாவது ஹீரோ எடுக்கிற கதை எப்படி இருக்கும் அப்படின்னா, அம்மா பையனை ரொம்ப தாய் பாசம் அதிகமாக காட்டணும் அப்படின்றதுக்காக மகன் வந்து லவ் பண்ணுவார். அந்த லவ் வந்து பிரிஞ்சிரும். இப்போ அம்மா வந்து என்ன பண்ணுவாங்களா, அவங்க இறந்து போய் அந்த லவ்வரோட உடம்புல சேர்ந்து அவங்க பையனையும் அந்த பொண்ணையும் சேர்த்து வைக்கிறது தான் என்னோட ஷார்ட் ஃபிலிமோட கதை. இது நீங்கள் நடிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காதில் வாங்காமல் காரில் ஏறி போயிடுவாங்க. என்னடா இவங்க சுத்தமாக நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க, முழுசாக கதையை கேளுங்க கத்திட்டே இருப்பார். அவங்க பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டே இருப்பாங்க. வர வழியில் எப்படியாவது ஏர்போர்ட்டுக்கு போயிடணும், டைம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருப்பாங்க. இங்கே வந்தவொடனே படுக்கும்போது படுக்காத, டைம் ஆகுது கிளம்புன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஹீரோயின் என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட சிம் கார்டு இருக்குல்ல, அதை எடுத்து குப்பைத்தொட்டியில் போட்டு வேறு ஒரு சிம் எடுத்து போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ தான் இவங்க சிஸ்டராக இருப்பாங்க. அதாவது ஹீரோயின் வந்து அனாத ஆசிரமத்தில் வளர்ந்தவங்கள தான் இருப்பாங்க. அங்கே கூட வளர்ந்த ஒரு பொண்ணு தான் என்ன சொல்லுன்னா, ஃபாதர் கூப்பிட்றாருன்றவுடனே, ஃபாதர் எனக்கு கூப்பிடாம உனக்கு கூப்பிட்றாரு, ஓ சிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி பேசுவாங்க. அப்போ தான் ஃபாதர் என்ன சொல்வாருன்னா, இன்னும் உனக்கு வீசா வர்றதுக்கு வந்து 1 வாரம் ஆகுமா, நீ எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடு, ஆனால் இப்போ நீ இருக்க இடத்துலேருந்து கிளம்பிடு, அவனுக்கு நீ இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ரொம்ப பதட்டமாயிடும். இப்போ அவனுக்கு நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுன்னா ஆபத்தாச்சு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பலாம்னு நினைப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இவங்க கூட வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து விசா கன்ஃபார்ம் ஆயிருக்கும். அவங்க இருந்து கிளம்புற மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு மனசு இல்லாமல் 2 பேரும் அவங்களுக்கு அவங்களும் சொல்லுவாங்க, ஆனால் நீ கிளம்பும் போது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கேட்க மாட்டாங்க, நீ கிளம்பு நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு 1 வாரத்துக்கு அப்புறம் வரேன்னு சொல்லி அனுப்புவாங்க. அவங்க சரின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுருவாங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அவங்க வந்து எப்போ தூங்கினாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான கனவு வந்து அவங்கள பயமுறுத்தும். அவங்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு கனவுனால அவங்க ரொம்ப நிம்மதியாக தூங்கவே முடியாது. இப்போ அவங்கள அனுப்பி விட்டுட்டாங்க. இவங்க தனியாக இப்போ நைட்டு தூங்கணும், காலையில் எந்திரிச்சு இங்கேருந்து கிளம்பிடலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழித்து எந்திரிச்சு குளிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு போவாங்க. குளிச்சுட்டு வரும்போது கரண்ட்டு போயிருக்கும். கரண்ட் போனோன்னு ரொம்பவே பயந்துருவாங்க. பார்த்தாங்கன்னா அவங்க ரூமில் வந்து யாரோ இருக்க மாதிரியே இருக்கும். யாருன்னு பார்த்தா அவங்க யாரை பார்த்து பயந்துட்டு இருந்தாங்களோ அந்த ஆள் தான் அங்கே இருப்பார். இவங்கள வழுக்கட்டாயமாக போட்டு கழுத்தை போட்டு இப்படி பண்ணி அவங்க போராடிட்டு இருப்பாங்க அவர் கூட. அந்த மாதிரி ரொம்ப ஒரு இதான சீனை அதெல்லாம் காட்டிகிட்டு இருப்பாங்க. எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும் இந்த மாதிரி பேசி இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது. அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்கலான்னு பார்ப்பாங்க. தப்பிக்க முடியாது. அதோடு அவங்க கதையை முடித்த மாதிரி இருக்கும். திடீர்னு முழிச்சு பார்த்தாங்கன்னா அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. தூக்கத்தில் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி கனவு வருது. இதுக்கு மேலே நம்ம தனியாக இருக்க வேண்டாம், பேசாமல் நம்ம இங்கே அவங்களுக்கு பேரண்ட்ஸும் இல்லை, சொந்தக்காரங்களும் யாரும் இல்லை. இப்போ அவங்க வளர்ந்த இடத்துலையும் போக முடியாது. ஏன்னா அங்கே ஒருத்தருக்கு அவங்க பயந்துட்டு தான் இங்கே வந்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. சரி நம்மளுக்கு வாண்டடாக வந்த அந்த ஷார்ட் ஃபிலிம் இருக்காங்கல்ல, அந்த பசங்களோட 1 வாரத்தை இங்கே செலவிட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் யூஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடுஜாமத்துலேயே அவங்களுக்கு ஃபோன் அடித்து ஓகே சொல்லிடுவாங்க. அவங்களுக்கும் வந்து என்னென்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ அந்த ஷூட்டிங் பண்ணுறதுக்கான ஸ்பாட்டுக்கு தான் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களையும் எழுப்பி கூட்டிகிட்டு வருவாங்க. சும்மா இல்லாமல் எல்லாரும் அந்த இடத்த இந்த ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ஒரு பழைய கார் ஒன்று நின்றுட்டு இருக்கும். அதில் வந்து ஒரு பொம்மை ஒன்று இருக்கும். நம்ம த்ரில்லர் மூவினாலே பொம்மை கண்டிப்பாக இருக்கணும்ல, அந்த மாதிரி ஒரு பொம்மை இருக்கும். அது வந்து பழைய கார்னால பழைய பொம்மையாக இருக்கும். இவங்க சும்மா இல்லாமல் அந்த உடஞ்சி போன இடத்துக்குள்ளே கையை விட்டு அந்த பொம்மையை வந்து பிடுங்கி எடுத்துருவாங்க. பிடுங்கி எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அதை வந்து ஊதி விடுவாங்க. அதாவது ஊதுவோம்ல, அந்த மாதிரி ஊதி விடுவாங்க. அதோட டஸ்ட்டெல்லாம் போகிறோம். அப்போ தானே அந்த ஆவிக்கு இவங்களோட எனர்ஜி அங்கே போகிற மாதிரி தானே காட்டுவாங்க. அந்த மாதிரி இதை பார்த்துட்டு திரும்புவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை காட்டுவாங்க. அவங்கள பார்த்து இவங்க பயந்துருவாங்க. இங்கே இவங்க யாராக இருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, மந்த்ரா தான் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே ஸ்டார்டிங்கில் எனக்கு கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு அவங்கள டோட்டலாக இந்த அளவுக்கு மாற்றி வச்சுருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் அவங்கள பார்க்குற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு அவங்கள மாற்றி வச்சுருக்காங்க. அவங்க தான் பார்க்க பயங்கரமாக அவங்கள பற்றி பயமுறுத்துவாங்க. அங்கேருந்து போயிடுவாங்க. இதுக்கிடையில் அந்த படத்தோட ஹீரோவாக இருக்காருல்ல, அவர் வந்து என்னடா இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டை பார்த்து வச்சுருக்கீங்க, இதை பார்த்தாலே பேய் பங்களமாக இருக்குது, வாங்கடா ஊரை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லுவார். சிட்டியில் இந்த அமௌண்ட்டுக்கு இந்த மாதிரி இடம் கிடைக்கிறது பெரிய விஷயம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அப்போனா நான் வரேன், அந்த கட்டிப்பிடிக்கிற சீனை வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹீரோவாக நடிக்க போகிறாரில்ல, அவர் சொல்வார், எடுத்த உடனே அதெல்லாம் சொன்னோன்னா அவளும் ஓடிடுவாடானோ. அப்போ அவள் ஓடிட்டானா யாரை வச்சுடா நடிக்கிறது, ஏன் காசு தானே வேஸ்ட்டாக போகுது, ஃபஸ்ட்டு அந்த சீனை எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். சரி நீ பொறுமையாக போய் நீ ரெடி ஆகிட்டு வா, நம்ம அந்த ஷூட்டிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சமாதானப்படுத்திடுவார். அதாவது அந்த படத்தோட ஹீரோ படத்தை எடுக்க போகிற ஹீரோட்ட சமாதானப்படுத்துவார். அப்போ தான் ஹீரோயின் வந்து மாடிக்கு இறப்போவாங்க. அப்போ தான் ஹீரோ சொல்லுவார், நம்ம வந்து ஷூட்டிங்காக பர்மிஷன் வாங்கியிருக்கிறது கீழே மட்டும் தான், மாடி ஏறதுக்கு நம்ம அனுமதி கிடையாது, அங்கே போகாது அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீழே இறங்கி வந்துருவாங்க. இப்போ ஷார்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது 80s நடந்த லவ் ஸ்டோரி மாதிரியா இது, அதனால் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மேக்கப் போட்டு வந்திருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மேக்கப் போட்டு யாருன்னே தெரியாமல் கண்ணாடி போட்டு குழப்பிட்டு இருப்பார். இவருக்கு இந்த ஹீரோட ஃப்ரெண்டுக்கு செம்ம டென்ஷன் ஆகும். இவரை பார்த்தாலே பயங்கர வெறியேறிட்டு இருக்கும். அப்போ ஷார்ட் ரெடின்னு சொன்ன உடனே அவங்க ஹீரோயின் டக்குன்னு அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா,
அந்த ஷாட் எடுக்கும்போது ஹீரோ கிட்ட வரேன்னு சொல்லிட்டு வராரு பார்த்தீங்களா, அவர் வரும்போது ஏதோ வவ்வாலுங்கெல்லாம் பக்கத்தில் வர மாதிரி இருக்கும், ஓங்கி பலாருன்னு அரைஞ்சிருவாங்க அந்த வவ்வால் அரைகிற மாதிரி. உடனே அவருக்கு கோவம் வந்துடும், என்னடா ஆளை கூட்டு வந்து என்ன அடிக்க வைக்கிறீங்களா, என்னடா இப்படி கட்டி பிடிக்க போனால் அடிக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சரி சரி இரு என்ன உனக்கு ஷாட் புரியலையா, இப்படி ஏன் பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரும் கேட்பார். இல்லை ஒன் மோர் டேக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னோன்னே சரின்னு இப்போ எடுக்கலான்னு போகும்போது கரண்ட் போயிடும். என்னடா இது இன்னைக்கு ஒன்றுமே எடுக்க முடியல, சரி கரண்ட் போனால் நல்லது தான், பேசி எடுக்கிறதா இருந்தோம்ல அதை இப்போ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஹீரோ இப்போ வந்து காஸ்டியூம் மாற்றிட்டு வரணும். மாற்ற போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து பயந்து இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், இங்கே பேய் இருக்குடா அப்படி இப்படின்னு சொல்லுவார். ஒன்று படத்தோட ஹீரோ என்ன சொல்வாருன்னா, டே என்னடா அப்படி பயந்துக்கிட்டு இருக்க, பேயின்றது உலகத்தில் கிடையவே கிடையாதுடா, பேயை பார்த்து நம்ம பயந்தவனுங்க வந்து கடவுள்கிட்ட உதவி தேடுறானுங்க, மொத்தத்தில் பேயும் கிடையாது கடவுளும் கிடையாது அந்த மாதிரி அவர் பேசிகிட்டு இருப்பார். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாடியில் வந்துட்டு ரெண்ட்டு கொடுத்தாங்கல்ல, மந்திரா தான் மாடியில் குடியிருப்பாங்க, கீழே அவங்க தான் ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க, அவங்க கீழே இறங்கி வருவாங்க. அதாவது கரண்ட் போயிடுச்சுன்றதுக்காக மெழுகு பற்றி வைக்கிற மாதிரி வருவாங்க. பேய் இல்லை அப்படின்னு சொல்கிறத, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சொல்லாதீங்க, அது மாதிரி கடவுள் இருக்காரு. இந்த உலகத்தில் வந்து பிரசவிக்கும் போது வந்து தாய்க்கு எப்படி வலி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த குழந்தைக்கும் அந்த வலி இருக்க தான் செய்யும். ரெண்டு பேருமே போராடி தான் அந்த உலகத்துக்கு வராங்க. ஆனால் தாய் வந்து அந்த வேதனையை வந்து கடைசி வரைக்கும் மறக்கிறது இல்லை. ஆனால் ஒரு குழந்தை வந்து அது பிரசவிச்சு கொஞ்ச நேரத்துலேயே அந்த வேதனையை மறந்துட்டு தான் வருது. அது எப்படி, அதுதான் கடவுளோட மகிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த செகண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்ட கடவுள், அந்த கடவுளை எனக்கு பிடிக்காது, நான் இந்த இடத்துல நீங்கள் இருக்கிற வரைக்கும் கடவுளை பற்றி நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இங்கே இருக்கவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஃபஸ்ட்டு ஹாஃபில் வந்து கடவுள்னு பேசுகிறாங்க, அடுத்ததே கடவுளை பற்றி பேசாதீங்கன்றாங்க, ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முழிச்சிட்டே இருப்பாங்க. உனக்கு ஏதாவது புரிஞ்சா மாறி மாறி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதோட சரின்னு சொல்லிட்டு அவங்க இருப்பாங்க. இப்போ இன்றைக்கி ஒரு சீன் கூட எடுக்கவேலன்னு ரொம்ப வருத்தப்படும் போது, வாடா நம்ம வந்து நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயினை பற்றி எதுவுமே இவருக்கு தெரியாதுல்ல, அதனால் நீ எங்கே படிக்கிற என்ன இதுன்னு கேட்டுட்ருப்பாரு. நான் வந்து அநாத ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன், நான் வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நான் யூஎஸ் போயிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, என்னடா இந்த யூஎஸ் பிரச்சனை, யாரை கேட்டாலும் யூஎஸ் போகிறேன்னு எதுக்கடா அப்படி பண்ணுறாங்கன்னு ஃப்ரெண்டு சொல்வார். யூஎஸ் போயிட்டு வந்தால் நிறைய வரதட்சணை கேட்கலாம்டா, பசங்க யூஎஸ் போனால் நிறைய வரதட்சணை கேட்கலாமா, பொண்ணுங்க யூஸ் பண்ணால் என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, வரதட்சணையே வேணாடா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பேசிட்டு ஹீரோயின் நினச்சி உள்ளே போவாங்க. உள்ளே போகும்போது மாடியில் என்னதான் இருக்குன்னு பார்க்க போவாங்க. அவங்க கதவு கை வைக்கும்போது டக்குன்னு வந்து இவங்க திறந்துருவாங்க. இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, குழந்தைங்க தூங்குறாங்க, இங்கேருந்து போ அப்படின்ட்டுருவாங்க. உடனே அவங்களும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குவாங்க. அப்போ இந்த மந்திரா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வந்து கத்தி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்கள அப்படியே கொல்ல போகும்போது அவங்கள்ட்ட தப்பிச்சு அப்படியே அவங்க போகும்போது அவங்களோட ட்ரெஸ்ஸையே அவங்க அப்படியே கிழிச்சு விட்ருவாங்க. அதோடு சேர்த்து அவங்க அங்கேருந்து வெளியே ஓடிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களாம் இவங்களை காப்பாற்றுறதுக்காக வந்து வருவாங்க. இதில் வந்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காருல்ல, அவங்க ரெண்டு பேருமே இறந்துருவாங்க. மூணாவது ஹீரோ இருக்கார் பார்த்தீங்களா, அவரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மரத்திலேயே கையில் ஆணி அடிச்சிடுவாங்க. அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது, ரொம்ப பதட்டமாக ஆயிரும். ஹீரோயினையும் பிடிச்சி ஒரு மாதிரி பண்ணிவிடுவாங்க. அவளை விடுன்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துவார், விட மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாரையுமே அந்த டைமில் வந்து மந்திரா வந்து கொன்னுருவாங்க. இது பயங்கரமாக ஒரு மாதிரி ஆகிடும். அடுத்தது என்ன அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த மாதிரி ஆகிடும். இப்போ ஹீரோயின் முழிச்சு பார்த்தாங்கன்னா அவங்க கனவு தான் கண்டிருப்பாங்க. இந்த மாதிரி தான் அவங்களுக்கு பயங்கரமான கனவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு தூக்கம் இருக்காது. என்னான்னு வந்து பார்க்கும்போது யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க, எல்லாம் அவங்க ரூமில் போய் தூங்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் நார்மல் ஆகிட்டு இனிமேல் நம்ம படுத்தாலும் இந்த மாதிரி தான் கெட்ட கனவு வரும், நம்ம பேசாமல் படுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து தேடி பார்ப்பாங்க. அங்கே உங்களுக்கு ஒரு சிடி கிடைக்கும். அந்த சிடி எடுத்து போட்டு பார்க்கலான்னு பார்க்கும்போது அங்கே இவரும் ரெண்டு குழந்தைங்களும், பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை ரெண்டு பேர் இருப்பாங்க. அவர் வந்து என்ன சொல்வார்னா, இவர் வந்து சொல்லுவார், உன் பர்த்டேக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் பார்த்தியா, அதாவது இந்த வீடியோவில் ஓடுறது, உன் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் பார்த்தியா, இதுதான் சர்ப்ரைஸ், எப்படி பார்த்தியா, ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி அவர் விஷ் பண்ணிட்டு இருப்பார். அந்த டைம் பார்த்து இந்த லேடி வருவாங்க. இதுக்கு தான் வந்துட்டு என்கிட்ட நீ அதிகமாக பேச மாட்டேங்கிறியா, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நீ ஏன் என்கிட்ட சொல்லலை, ரெண்டு குழந்தைங்க வேறு இருக்குது, எதுக்காக என்னை ஏமாத்தினேன், இந்த குழந்தைங்களுக்காக தான் என்னை நீ அவாய்ட் பண்ணுறியா அப்படி இப்படின்னு அவங்க சண்டை போட்டுட்ருப்பாங்க. அவர் வந்து இங்கே எதுக்கு நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே அனுப்பிட்டு இருப்பாரு. இதில் சில விஷயங்கள் இருக்கும். பொண்டாட்டி பிள்ளைங்க மேலே பிரியமாக இருக்கவங்க எதுக்காக இன்னொருத்தவங்களை தேடுறாங்கன்றது தெரில, அந்த மாதிரி தேடினால தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது. அப்புறம் நீங்கள் உண்மையிலேயே பிரியமாக இருந்தால் அங்கே போக வேண்டியது கிடையாதுல்ல. அந்த மாதிரி இல்லாமல் அதை மறைச்சி வேறு இன்னொரு லேடிக்கிட்ட பழகும் போது தான் பல பிரச்சனைகள் வருதுன்றதையும் காட்டியிருப்பாங்க. இப்போ அவங்க வந்து நீ என்கிட்ட பேச மாட்டேற பழக மாட்டேற இந்த பிள்ளைங்க இருக்கிறதுனால தான் நான் இப்படி பண்ணுறேன், இதுங்க ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேயே அந்த ரெண்டு குழந்தைங்களையும் கொண்டுடுவாங்க. உடனே இவர் என்ன செய்வார்னா, என்னால் தான் உன் குழந்தை வந்து இறந்துட்டாங்க, என்னால் இனிமேல் உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வந்து அவர் சுட்டுக்கிட்டு இறந்து போயிடுவார். அதை பார்த்தோன்னா அப்படியே அந்த சீடி வந்து முடிஞ்சிரும்.
அதை பார்த்துட்டு எப்படி தூங்கியிருப்பாங்கன்னு இவங்களுக்கே தெரியாது. இவங்க பாட்டுக்கு அசந்து தூங்கியிருப்பாங்க. திடீர்னு முழிச்சு பார்த்தாங்க அப்படின்னா, மந்த்ரா இருக்காங்களா மாடியில், அவங்க ரூமில் இருப்பாங்க. அவங்கள பெட்ஷீட்லாம் பொத்தி தூங்க வச்சுட்டு இருப்பாங்க இவங்கள பார்த்த உடனே அவங்களா முழிப்பு கலைஞ்சோன்னு எந்திரிக்கும் போது இவங்கள பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப பயந்து கத்துவாங்க. நான் எப்படி இங்கே வந்தேன், நீ யார், உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, என்ன பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கத்தாத, குழந்தைங்க தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. குழந்தைங்களா எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. உன் கண்ணுக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை, அவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதுக்கப்புறம் அவங்க தண்ணி கொடுப்பாங்க. அவங்க வேணான்னு சொல்லுவாங்க. சில பொருள் சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்ம வேணான்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அதை போராடினாலும் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் மந்த்ரா பேசுகிற விஷயங்கள்லாம் ரொம்ப யோசிக்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்களாகவே இருக்கும். டயலாக் நல்லாயிருக்கும். இப்போ ஹீரோயின் ஏன் இவங்களை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்களுக்கு அந்த கெட்ட கனவு இவங்க அப்படின்றதுனால தான் அவங்க பயந்துட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க அங்கேருந்து போவாங்க. இவங்க தண்ணி கொடுத்தாலும் குடிக்க மாட்டேன்னு இவங்க மந்திரா இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு கெட்ட கனவுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்னு கேட்ட உடனே உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது, எல்லாமே தெரியுது அப்படின்னோடனே அவங்கள பற்றி ஹீரோயினை பற்றி எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லுவாங்க. அப்போ உனக்கு இதெல்லாம் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆர்வமாக பேசிகிட்டு இருக்கும்போது தண்ணியும் அவங்க கொடுக்குறத வாங்கி குடிச்சிட்டு அதை பற்றி டீட்டெயில் கேட்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு தான் அவங்க உடனே சொல்லுவாங்க, நம்ம உள்ளுணர்வுகள் மூலிமா பேசிக்க முடியும். உள்ளுணர்வுகள் மூலமா எத்தனை கிலோமீட்டர் எத்தனை பல்லாயிரம் தூரத்தில் இருக்கவங்க கூட நம்ம பேசிக்க முடியும். அதுக்கு பேர் தான் டெலிபதி. அந்த மாதிரி நீ படிக்க ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு கொடுப்பாங்க. இதிலிருந்து நீ படிக்கும் போது நிறைய விஷயங்கள் உன்னை பயமுறுத்துற மாதிரி இருக்கும். ஆனால் நீ அந்த பயத்துலேருந்து வெளியே வந்துட்ட அப்படின்னா நீ ஜெயிச்சுட்டே தான் அர்த்தம்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் அதை படிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே புரியவே புரியாது. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்கள்ட்டே சொல்லுவாங்க, டெலிபதியில் ஏதாவது விஷயம் இருக்கலாம், ஆனால் அது எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னா என்ன தான் அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பயந்ததும் நீ தான், அதுக்கப்புறம் அதை படிக்கிறேன்னு சொன்னதும் நீ தான், இப்போ அதை வேணான்னு சொன்னதும் நீ தான், திரும்ப அதில் என்ன இருக்குன்னு கேட்குறதும் நீ தான் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கவனமாக படிப்பாங்க. அவங்களை சுற்றி பெரிய பாம்பு இருக்க மாதிரி இருக்கும். அவங்க ரொம்பவே பயந்து போவாங்க. நம்ம பயப்படுற பயம் தான் நம்மளையே ஆளுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் நம்ம பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ரொம்ப அவங்கள பயமுறுத்துகிற மாதிரிலாம் பலதும் நடக்கும். அந்த பயத்துலேருந்து நம்ம தனியாக தன்னால் வெளியே வந்து தான் ஆகணும்னு அவங்க முயற்சி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பாம்பு மறைஞ்சிரும். அவங்க இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அப்படியே பூஞ்சோலையாக மாறிடும். அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இப்படி தான் அவங்க கனவுலேருந்து வெளியே வந்திருப்பாங்க. அதாவது கெட்ட கெட்ட கனவுலாம் அவங்களுக்கு வரதில்லை. அதுலேருந்து அவங்க தைரியத்தோடு போராடி தான் வெளியே வருவாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க லைஃப் ஜாலியாக இருக்கும். அவங்க எடுக்க வந்த ஷார்ட் ஃபிலிமும் நல்லபடியாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஹீரோ ஃபஸ்ட்டு ஹீரோயினை பக்கமும் என்னெல்லாம் யோசிச்சாரோ அதெல்லாம் அந்த ஷார்ட் ஃபிலிமில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாரு. அப்போ தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவரோட ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஹீரோயினோட அந்த சாங்லாம் எடுத்தாங்கல்ல அதை அவர் அப்லோட் பண்ணியிருப்பார் யூடியூப்பில். அப்போ ஹீரோவுக்கு செம்ம டென்ஷன் ஆகும். இதெல்லாம் உன் வேலையாடா, எதுக்கடா இதெல்லாம் நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவப்படுவார். ஏன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அவர் அதை அப்லோட் பண்ணணும், அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் பண்ணுவார். இவர் ஹீரோயின் கிடச்ச சந்தோஷத்தில் அது ஒரு அழகான பொண்ணு தனக்கு ஹீரோயினாக நடித்த சந்தோஷத்தில் அப்லோட் பண்ணியிருப்பார். இப்போ அதை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பேப்பரில் நியூஸ் வரும். பார்த்தீங்கன்னா பிரபல நடிகை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃபோட்டோ போட்டு வந்திருக்கும். என்னடா இது பிரபல நடிகையா, அதுவும் ஆஸ்கார் விருது நேஷனல் அவார்ட்லாம் வாங்கின ஒரு ஹீரோயினா, அந்த பொண்ணாடா நம்ம கிட்ட நடிச்சது, எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, என்னை பார்த்தோன்னே அவளுக்கு பிடிச்சிருக்குண்டா, அதான்டா நடுஜாமத்தில் ஃபோன் அடிச்சு ஓகேன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சாலும் அவர் சொல்லிட்டு இருப்பாரு. இவங்களுக்குலாம் பயங்கர வெறிய இருக்கும். ஹீரோயினுக்கு கால் பண்ணுவார். அவங்க கால் எடுக்க மாட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியிலேயே ஒரு கை வரும், பெரிய கையாக இருக்கும். அந்த கை அவங்க காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும். அவங்க ரொம்ப பயந்து போய் ஓடுவாங்க அங்கேருந்து. அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே கட் ஆயிரும். திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க அந்த கனவுலேருந்து வெளியே வர முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மந்திராட்ட போய் நான் இப்போ எனக்கு யூஎஸ்க்கான ஏற்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு, நான் கிளம்ப போகிறேன், அதுக்குள்ளே நான் ஹீரோவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவன்கிட்ட சொல்லணுன்னா இவங்க கிளம்புறது மந்திராக்கு பிடிக்காது. கிளம்பணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் போயிட்டு வரட்டுமான்னு என்ன கேள்வி போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களும் அங்கேருந்து கிளம்பி ஹீரோ பார்க்க தான் வருவாங்க. ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ என்ன சொல்வாருன்னா, இவ்வளோ பெரிய ஆக்டர் எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். என்னை பற்றி சொல்லலாம் அப்படின்னு தான் நானே வந்தேன், நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஹீரோயின். அப்புறம் ஒரு காஃபி கொடுப்பாங்க. அதில் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு, அதாவது நீங்கள் இவ்வளோ பெரிய நேஷனல் அவார்டு ஹீரோயின், நீங்கள் என்னோடய ஷார்ட் ஃபிலிமில் நினச்சதுனால எனக்கு அது ஒரு ப்ளஸ்ஸாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் உன்னை விரும்புகிறேன், இன்னும் நான் சொன்னால் தான் உனக்கு புரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடிச்சிட்டு இருக்காருல காஃபி, அதை எடுத்து இவங்க குடிப்பாங்க. அது ஒன்று ஹீரோ என்ன சொல்வார்னா, எனக்கு இந்த லவ் எல்லாம் இப்போதைக்கு கிடையாது, நான் லைஃப்பில் சாதிக்கணும், எனக்குன்னு ஒரு கோல் இருக்குது, அதுக்கப்புறமா தான் அந்த லவ் எல்லாம் சொல்லுவார். ஹீரோயினுக்கு உடனே அப்செட் ஆகிடுவாங்க. சரி ஓகே நான் உன்னோட காஃபியை குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓகே காஃபியை குடிச்சிட்டு நிமிருவார். பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் கனவா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இன்னும் ஹீரோயின் இங்கே வரவே இல்லையான்னு ஃபோன் அடிப்பார். அவங்க ஃபோனே எடுக்க மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கள தேடிட்டு வீட்டுக்கே வருவார். அவங்க இங்கே இருக்க மாட்டாங்க. உடனே மாடிக்கு போய் தேடலான்னு சொல்லிட்டு தேடும் போது அங்கே இருக்கவே மாட்டாங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரவங்கலாம் பெரிய ஒரு போராட்டமே நடந்துகிட்டு இருக்கும்.
பிரபல நடிகை வந்து இறந்துட்டாங்க, எப்படி இறந்தாங்க என்ன இதுன்னு சொல்லிட்டு பத்திரிக்கைக்காரவங்களாம் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி யாராவது காரணமா யாராவது என்கவுண்டர் பண்ணிட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் கேள்வி மேலே கேள்வியாக அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது என்னடா பிரச்சனையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க இறந்த மாதிரி இப்போ பேப்பரில் வந்திருக்கும். ஹீரோயின் வந்து இறந்துட்டாங்க. ஹீரோவும் தேடி தேடி பார்த்துட்டு அவங்க கிடைக்கலான்ற உடனே இப்போ போலீஸ்காரங்க வந்து ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து அவரையும் ஒரு ஃப்ரெண்ட்ஸையும் போட்டு அடி அடி நடிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க தங்கியிருந்த இடத்துக்கு போவாங்க. அங்கே சில விஷயங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்ப்பாங்க. அப்போ ஹீரோ தான் வந்து இது மாதிரிலாம் பண்ணியிருக்காரு, எதுக்கடா அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடி நடிச்சிட்டு இருப்பாங்க. இல்லை நான் ஷார்ட் ஃபிலிம் தான் எடுக்கிறதுக்காக தான் பண்ணிட்டு இருந்தோம் ஹீரோ சொல்லும் போது அவங்களாம் கேட்க மாட்டாங்க. எப்படிடா பண்ணியிருக்க முடியும், அவள் இறந்து இவ்வளோ நாள் ஆகுது, நீ எப்படி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்னு சொல்கிறது உண்மையாது, போய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடி நடிப்பாங்க. என்னது ஹீரோயின் இறந்துட்டாள், அப்போ நம்ம கூட நடித்தது இருந்ததெல்லாம் அப்போ யாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து ரொம்பவே பதட்டமாக இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப வருத்தப்படுவாங்க, ஹீரோயின் இறந்துட்டாங்க, முன்னாடியே இறந்துட்டாங்களா, அப்போ இது என்ன அப்படின்றத அவங்களுக்கு குழப்பமாக இருக்கிறதா வருத்தப்படுறதான்னு தெரியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். போலீஸ்காரங்க நீங்கள் தான் ஏதோ பண்ணிட்டீங்க, உண்மையை சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸே போட்டு அடிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ தான் இன்னொரு இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லுவார், அங்கே கொஞ்சம் வெளியே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க வெளியே வந்து பார்க்கும்போது இவங்க வருவாங்க. இவ்வளோ நேரம் மந்த்ரா வந்து இதே ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க, அதே ட்ரெஸ்ஸை இவங்க போட்டுட்டு வருவாங்க, இப்போ ஹீரோயின் போட்டுட்டு வருவாங்க. அப்படியே அப்படியே எல்லாம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இறந்து போயிட்டான்னு சொல்கிறாங்க, இப்போ வந்து நிற்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிக்கிறீங்க, அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்க, அவங்க மேலே எந்த தப்போ இல்லைன்னு இவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ப்ரைவேசி வேண்டாமா, நான் ஒரு நேஷ்னல் அவார்டு ஹீரோயின், எனக்குன்னு ஒரு ப்ரைவேசி வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் சில நாள் கொஞ்சம் மறைஞ்சிருக்க வேண்டியதாக இருந்தது, அதுக்காக நீங்கள் உடனே கேஸ் போட்டுருவீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே எல்லாரையும் கோவப்படுவாங்க. இப்போ தான் அந்த போலீஸாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மனநல டாக்டர் இருக்காங்களா அவங்கள வந்து வர சொல்லுவாங்க. ஒன்றுமே புரியாமல் இருக்கும். அந்த போலீஸ்காரங்களாம் இப்போ வந்துட்டு அந்த மனநல மருத்துவர் இருக்கார்ல அவரையும் கூப்பிட்டுருப்பாங்க. இப்போ அவங்க தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. நல்லா இருக்கேன், பார்த்தா தெரியலையா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எங்கே போயிருந்தீங்க ஒரு நாள் கேட்கும்போது, நான் ஒரு நேஷனல் அவார்டு ஹீரோயின், இப்போ எங்கே வேணால் இருப்பேன், அதுக்குள்ளே இந்த மாதிரிலாம் கேஸ் பண்ணிடுறதா, அவங்க என்ன அடித்தாங்க, துன்புறுத்துறாங்க, அவங்க இது பண்ணாங்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா எப்படி நீங்கள் இந்த மாதிரிலாம் கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க அப்படியே உங்களை பேச விட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படியே அந்த மந்திராக்கு என்னென்ன கெட்ட போட்டிருந்தாங்க அதே மாதிரியே இவங்க இருக்கனால அவங்க அப்படியே அமைதியாக பார்த்துட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து ஒரு பொருள் சொல்லுவாங்க. அதை போய் அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கண்ணாடியாக தான் இருக்கும். அந்த கண்ணாடியை எடுத்துகிட்டு வந்து காட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியில் இவங்க தெரிய மாட்டாங்க, மந்திரா தெரிவாங்க. அப்போ இவங்க வந்து அவங்களோட வேஷத்தில் வந்து வந்திருப்பாங்க. மந்திரா வந்து ஹீரோயினோட வேஷத்தில் வந்திருப்பாங்க. இப்போ சொல்லுங்கள் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கும் போது தான் அவங்க சொல்லுவாங்க, அந்த பொண்ணு எங்கன்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருப்பாங்க. அதை பற்றி எனக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே உட்காந்துருப்பாங்க. அவங்க எந்த ஒரு இதுவுமே நேருக்கு நேரம் பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ இவங்களுக்குலாம் அவங்கள என்ன எப்படி கண்டுபிடிக்க சொல்கிறது, எப்படி உண்மையை சொல்கிறது தெரியாத உடனே அந்த ரூம் மாதிரி இருக்கும்ல, அந்த ரூமில் போட்டு அடைச்சி வச்சு தான் அவங்கள விசாரிப்பாங்க. இந்த டைமில் அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி புளிகிற மாதிரி இருக்கும், அப்படியே விரைச்சி போய் இறந்து போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அவங்க சொன்னாங்களா அவங்க இறந்து போயிட்டாங்க, ஆமாம் அவளை கொலை பண்ணிட்டா, இவளை எப்படி நம்ம தண்டிக்காமல் இருக்க முடியும்னு கேட்பாரு. அவங்க இறந்துட்டாங்கன்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுமா, தெரியாமல் எதுக்காக ஒரு பேஷண்ட்டை இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சத்தம் போடுவாங்க. அப்போ தான் இவங்கள்ட்ட வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இவங்க சொல்லவே மாட்டாங்க. இவங்க ரொம்ப இது பிடிவாதமாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு பிளாக் கலர் ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸில் வந்து பல கலர் இருக்கும் அவங்க ட்ரெஸ்ஸில், அது மாதிரி போட்டு அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வச்சுருப்பாங்க. அவங்க விதவிதமான கலரில் வந்து தன்னை அலங்கரிச்சிட்டு வந்திருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா டெலிபதிக்காக தான். அதாவது அப்போ தான் அவங்க அதை பற்றி டீட்டெயில் சொல்லுவாங்க. ஒருத்தரோட உடம்புல இருந்து இன்னொருத்தருக்கு மூளைக்கு வந்து ஈஸியாக வந்து டெலிபதியால் கனெக்ட் ஆக முடியும். 2 பேருமே டெலிபதி தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் தாண்டி இருந்தாலும் அவங்களுக்குள்ள அவங்க உணர்வுகள் மூலியமாகவே பேசிக்க முடியும். அந்த மாதிரிலாம் டெலிபதிக்கு வந்து பவர் இருக்குது. சில நேரம் நம்ம இவங்களுக்கு கால் பண்ணலாம் நினச்சிருப்போம், அவங்ககிட்டே கால் வரும். சில பேர் நம்ம நினைப்போம், அவங்க வந்து நிற்பாங்க, இதெல்லாம் வந்து டெலிபதி ரிலேட்டட் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பற்றி பெரிய ஒரு விஷயங்களாக சொல்லுவாங்க. அவங்க அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்காருல்ல, அவர் வந்து அவங்க இருக்க ரூமுக்கு கதவை சாத்திட்டு உள்ளே வந்துடுவார். உள்பக்கம் லாக் பண்ணியிருப்பார். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு விக்கல் எடுத்துகிட்டு இருக்கும், தண்ணி எடுத்து கொடுக்குற மாதிரி வந்துட்டு உள்பக்கம் லாக் பண்ணிடுவார். பண்ணிவிட்டு ஹீரோயின் அவளை எங்கே மறைச்சி வச்சிருக்க, சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுகிட்டே இருப்பார். அப்போ அவங்க கையில் அவர் கிளாஸ் தண்ணி வச்சிருப்பாரு, அதை வந்து கொடுக்க மாட்டார். அப்படியே வச்சுட்டு நீ இன்றைக்கி இப்படியே விக்கியே செத்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அந்த டைம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அப்படியே கண்ணால் அப்படியே மந்திரா பார்ப்பாங்க. அப்படியே அந்த கிளாஸ் உடஞ்சி இதாக போயிடும். இப்போ போலீஸ்காரங்களாம் கதவை உடச்சிட்டு வந்து ஹீரோவை போட்டு சாத்துவாங்க. எதுக்கிட்ட அந்த மாதிரிலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ டாக்டர் உள்ளே வருவாங்க. அவங்க கவனத்தை சிதற வைக்கிறதுக்காக தான் நிறைய கலர்ஸோட ட்ரெஸ் தன்னை அலங்கரிச்சிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கலர் எடுத்துகிட்டு வருவாங்க. அரோமா தெரப்பி அது இதுன்னு கொண்டு வருவாங்க. அவங்களோட ஒரு செகண்ட் அந்த டெலிபதி படிச்சிருக்கவங்கள வந்து ஒரு செகண்ட் அவங்களோட மைண்ட் வந்து டைவர்ட் ஆகிறத வச்சு தான் அவங்கள வந்து நம்ம சுயநினைவுக்கு கொண்டு வந்து அவங்கள பற்றி விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு தான் அவங்க கொண்டு வருவாங்க. நான் இப்போ எத்தனை கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 12 விதமான நிறங்களை போட்டு வந்து நின்றுட்டு இருக்கீங்க, எனக்கு இதெல்லாம் ஒரு இதே இல்லை அப்படின்வாங்க. அவங்க நிறைய கலர்ஸ் இது பண்ணுவாங்க, அரோமா தெரப்பி இது பண்ணுவாங்க. அது எதுவுமே வேலைக்கு ஆகாது. இப்போ நீ சொல்லி தான் ஆகணும்னு கேட்கும் போது அவங்களா சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா
அவங்க படிச்சிட்டு இருக்க காலத்தில் வந்துட்டு அவங்க வந்து ஒருத்தவங்கள லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஓவியத்து மேலே தான் அதிகமாக ஆர்வம் இருக்கும். இவங்கள வந்து இவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்றதே அவருக்கு தெரியாது. அந்த டைமில் அவருக்கு வந்து ஓவியத்தில் வந்து சாதிக்கணும், வெளிநாட்டுக்கெல்லாம் போய் நல்ல ஒரு ஓவியனாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டு அதிலே தான் கவனமாக இருப்பார். இவங்களோட ஆசை எல்லாமே இவரை கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் இவங்களோட பெரிய ஆசையாகவே இருந்துகிட்ருக்கும். பல அவர் போகிற இடத்துக்குலாம் இவங்களும் போவாங்க. ஆனால் அவர் எதுவுமே கண்டுக்க மாட்டார். இவங்க பின்னாடி வர்றதே கொள்றதே கூட அவருக்கு தெரியாமல் இருக்கும். ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ முயற்சி எடுத்தோ அவரால் வெற்றி பெறவே முடியவே முடியாது. ரொம்ப தோல்வி அடைஞ்சிருவார். எந்த அளவுக்கு அப்படின்னா வந்துட்டு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுற மாதிரி, ஏன்னா ஓவியத்தையும் நம்பி இருக்கனால வேறு எந்த வேலைக்கும் போகாமல் சக்ஸஸ் ஆக முடியாமல் ரொம்ப நொடிஞ்சு போயிருப்பார். அந்த டைமில் வந்து மந்திரா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இவர் வரைஞ்ச ஓவியத்தெல்லாம் வந்து நிறைய சேகரித்து வச்சுருப்பாங்க. அதில் அவங்களுக்கு நிறைய காசு வந்திருக்கும். அதை எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து அந்த ஓவியத்தையும் காசையும் வந்து கொடுப்பாங்க. ஹீரோ அந்த அவங்களோட லவ்வர் இருக்கார்ல, ரொம்ப சந்தோஷப்படுவார். சந்தோஷப்பட்டு அதை எடுத்துக்கிட்டு போய் வெளிநாட்டிலலாம் போயிட்டு அவர் அதை விற்று நிறைய ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாகவே ஆயிடுவார். திரும்ப அவர் ஊருக்கு வரும்போது நிறைய பரிசுகள் வாங்கிட்டு வருவார். மந்திராக்காக ஒரு சாரியை வாங்கிட்டு வருவார். அதான் இந்த சாரியாக இருக்கும், ப்ளூ கலர் சாரியாக இருக்கும். அதை அவங்களுக்கு பரிசாக கொடுப்பாரு. அவங்க அதை கட்டிட்டு வர்றதுக்குள்ளே இவர் வந்து அவங்கள அப்படியே ட்ரா பண்ணி வச்சுருவார். அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் கற்பனையிலேயே வரைஞ்சிட்டு அவங்களுக்கு பொட்டு வர வைப்பார். சரி, அவர் நம்ம உணர்வுகள் புரிஞ்சுக்கிட்டார், இப்போயாவது நம்ம லவ் பண்ணுறோன்றதை சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. வந்து நான் லவ் பண்ணுறேன்னு அவங்க சொல்லும் போது அவர் என்ன சொல்லிடுவாருன்னா, நான் கஷ்டப்படும் போது நீங்கள் எனக்கு கடவுள் மாதிரி உதவி செஞ்சீங்க, அதை நான் உங்களை கடவுளாக தான் நினைக்க முடியுமே தவிர்த்து உங்கள் கூட என்னால் வாழ முடியாதுன்னு அவர் சொல்லிடுவார். உடனே உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆயிரும். அவர் வாங்கிட்டு வந்த புடவை நகை எல்லாத்தையும் தூக்கி அவர் மேலே அரைச்சிட்டு, இந்த ஜென்மம் இல்லை எந்த ஜென்மமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தை எடுத்து உன்னை நான் அடையாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கோவமாக சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி எப்படிலாம் அவர் அடையலாம் நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் ஹீரோயினை பார்த்தேன். அவன் இடத்துக்கு வந்தா, அவர் அப்பாவியாக இருந்தால், ரொம்ப பயந்த சுபாவமாக இருந்தால், அவளை நான் என் வழிக்கு கொண்டு வந்தேன். என் உடம்புக்குள்ளே அவளோட உடம்பு அந்த மாதிரி திணிச்சிட்டு இப்போ அவர் இருக்கிற இடத்துக்கு நான் அவளை அனுப்பி வச்சுருக்கேன். அவருக்கு வந்து அந்த ஹீரோயின் உடம்புல நான் இருக்கேன்றது அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து என்ன நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை காட்டுவாங்க. அவர் லவ்வர் இருக்கார்ல, அவர் தனிமையாக தான் வாழ்ந்துட்டு இருப்பார். அவருக்கு ரொம்ப வயசாக இருக்கும். இப்போ வாசல் ஒரு மலையில் நனைஞ்ச ஒரு பொண்ணு நின்று இருக்கும்போது ஏமா இங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு வருவார். அவங்க உடம்புல தான் இப்போ அந்த மந்திரா இருக்க மாதிரி அவர் வந்து உள்ள கூட்டு வந்து போய் நனைஞ்சிருக்க ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா அப்படி இப்படின்னு சொல்லும் போது இவங்க வந்துட்டு மந்திராவோட ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த சாரியை கட்டிட்டு வருவாங்க. காஃபி கொடுக்கும் போது அவருக்கு அப்படியே மந்திரா மாதிரியே டக்குன்னு தோணுனோடனே நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன ஞாபகம் இல்லையான்னு கேட்கும்போது உடனே இவர் 2 பேரும் சிரிச்சுட்டு அதெல்லாம் ஒரு பழைய கதமா, அதெல்லாம் பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பார். இந்த சாரியை நீ மாற்றுன்னு சொன்னோன்னே அவரோட ட்ரெஸ்ஸை போய் போட்டுட்டு வந்து நிற்பாங்க. இவங்க வந்து சந்தோஷப்பட்டுட்டே இருப்பாங்க. அங்கே பேசுகிறது எல்லாமே தான் அவர்கிட்ட பேசுகிற மாதிரி சந்தோஷப்படுவாங்க. இப்போ இந்த ட்ரெஸ் போட்டோன்னே நான் பரிமாறேன்னு இவங்க சாப்பாடு பரிமாறும் போது நீ உட்காரு நான் பரிமாறேன்னு இவர் கையை தொடும் போதெல்லாம் இவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா இவங்க உடம்பு தானே அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் தான் அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க. உன்னை பற்றி சொல்லணும் போது அந்த பொண்ணு பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கும். நான் இப்படி அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துலலாம் வந்து ஒரு காமெடியும் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். அதாவது அந்த காமெடி எப்படி இருக்குன்னா பேய் காமெடி மாதிரி கலந்து வரும். இவருக்கு வேலைக்கு ஒரு ஆளை வச்சிருப்பாரு. அவர் கண்ணுக்கு இவங்க வந்து பேய் மாதிரி அப்பப்போ தெரிவாங்க. அவர் பயந்து போகிற மாதிரிலாம் அந்த காமெடி போயிட்டு இருக்கும். இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவருக்கு ஒரு போஸ்ட் வரும். அந்த போஸ்ட்டை வந்து இவங்க தான் சைன் பண்ணி வாங்கியிருப்பாங்க. அந்த விருந்துக்கு வந்திருக்காங்களா அந்த பொண்ணு தான் சைன் பண்ணி வாங்கியிருப்பாங்க. பார்த்தா வந்து அவங்க பேர் மந்திரா பேர் என்னவோ அந்த பேர் எழுதி இவர் இருக்கார்ல இவரோட பேர் எழுதி சைன் பண்ணிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு வந்து கோவம் வரும். இது அந்த பொண்ணாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவருக்கு அந்த ஞாபகம் வரும். உடனே உள்ள கோவமாக வருவார். வந்தவுடனே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வேறு ட்ரெஸ்ஸு போட்டு நின்றுட்டு இருப்பாங்க. இவர் மேலே செம்ம டென்ஷனில் இப்படி இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வர மாதிரி இருக்கும். நீ எல்லாம் ஒரு பொண்ணா, உன்னோட ஆசைக்காக அந்த பொண்ணோட வாழ்க்கையில் இப்படி விளையாடி இருக்கேன்னு இந்த டாக்டர் கண்டபடி அவங்கள திட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு சிரிச்சுட்டு அதே மாதிரி இருந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ தான் ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, அவங்க பேரில் எந்த தப்புமே கிடையாது, அவங்க கெட்டவங்க கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா சொல்கிறீங்க கேட்கும்போது இல்லை இது எல்லாமே ஒரு பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அன்றைக்கி காஃபி ஷாப்புக்கு வர சொல்லியிருந்தாங்களே ஹீரோயின். அப்போ வரும்போது அவங்க வராமல் இருந்திருப்பாங்க. இவங்களை தேடிட்டு ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்திருப்பார். அப்போ ஹீரோயின் அங்கே இருந்திருக்க மாட்டாங்க. உடனே வந்து மேலே போயிட்டு மந்திரா இருக்காங்களா அவங்கள்ட்டையும் தேடும் போது தான் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஹீரோயின் வந்து கடத்தப்பட்டிருக்காங்கன்னு தெரியும். ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் அந்த மந்திரா என்ன செய்வாங்கன்னா ஒரு டைரி எழுதுவாங்க. அந்த டைரியில் தான் இப்போ அவங்க சொன்னாங்களே ஒரு கதை, ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி, அந்த லவ் ஸ்டோரியை ஃபுல்லாக அதில் எழுதி வச்சுருப்பாங்க. அதை வந்து போலீஸ் கையில் கிடச்சி அவங்க படிக்கணும்னு, ஆனால் போலீஸ் வந்து அதை எடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் இவங்களா ஓப்பனாக அந்த கதையை சொல்கிற மாதிரி இப்போ சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க லவ்வரை தேடி தான் இப்போ போகணும்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் வந்து அந்த மந்திரா வந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. போலீஸ்காரங்க எல்லாரும் கிளம்புவாங்க.
இப்போ ஹீரோ புதுசாக ஒரு கதை சொல்லும்போது என்னடா கதை சொல்கிறீங்க ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதாவது இப்போ போலீஸ்காரவங்கெல்லாம் கூப்பிட்டுட்டு அப்போ இவங்க ஒரு இடத்துக்கு போகணும். யார் அந்த இடம் அப்படின்னா, இப்போ இவங்க வந்து மந்திரா வந்து ஒரு லவ்வர்னு சொன்னாங்களா, அவர் வந்து உண்மையிலேயே கெட்டவர் தான், இவங்களோட லவ்வர் அவங்க கிடையாது. போலீஸ்காரவங்கள இப்படிலாம் சொல்லி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு இவங்க நினைக்கிறாங்க. போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்ததையும் ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம சும்மா சொன்ன போலீஸ்காரங்க நம்பி வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்பத்தில் ஒரு கேஸில் வந்து ஒருத்தர் பைத்தியம் மாதிரி நடித்து தப்பிச்சார்ல, அவர் தான் அந்த படத்தோட வில்லனாக இருப்பார். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போவும் அவர் வந்து கேஸ்லேருந்து தப்பிச்சு இன்னும் பல குழந்தைங்களை வந்து கடத்தி வெளிநாட்டுக்கு விற்றுக்கிட்டு இருக்காரு. அது போலீஸ்காரங்கள்ட்ட தான் அவர் எல்லாம் காசு வாங்கிட்டு இப்படி அவரை விட்டுருப்பாங்க. இப்போ அவரை நல்லா அதாவது சாட்சியத்தோட பிடிக்கணும்ல, அதுக்காக தான் மந்திராவும் ஹீரோவும் சேர்ந்து இந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு இடையில அந்த வில்லன் வந்து ஹீரோயினையும் கடத்திட்டு போயிட்டாரு. ஸ்டார்டிங்கில் இருந்தே ஹீரோயின் வந்து ஒரு ஆளுக்காக பயந்து இருந்துட்டு இருப்பாங்களே, இவருக்காக தான். ஏன்னா வந்துட்டு அவங்க ஹீரோயினாக இருக்கிற காலத்தில் அநாத ஆசிரமத்தில் தான் அவங்க வளர்ந்துருப்பாங்க. அந்த டைம்லேயே அவங்க வளர்ந்து நல்ல ஒரு ஹீரோயினாக ஆயிருப்பாங்க. அந்த டைமில் தான் அங்கே உள்ள ஒருத்தர் வந்து அங்கே நிறைய பொம்பளைங்களாம் இருக்காங்களா, அவங்களெல்லாம் வந்து தப்பாக வீடியோ எடுத்து அவங்களெல்லாம் மிரட்டிக்கிட்டு இருப்பார். இவங்க கூட வளர்ந்த நிறையா பொண்ணுங்க வந்து இந்த ஆளால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணு தான் வந்து ஸ்டார்டிங்கில் இறந்து போச்சுல, அந்த பொண்ணாக இருக்கும். இப்போ இவரோட இதுலேருந்து தப்பிக்கணும்னு இவங்க நினைக்கும் போது இவர் வந்து ஹீரோயினே இந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சிருப்பாரு. அதை வந்து வெளியே விட்டுருவேன்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து அவங்களுக்கு தெரியாதுல, அவங்க வந்து இப்போ நான் இறந்து போகிறது தான் நல்லதாக இருக்கும், இதுக்கு மேலே நான் உயிரோடு இருக்க முடியாது, நான் இவ்வளோ பிரபலமான நடிகையாக இருக்கேன், இந்த மாதிரி வீடியோ லீக் ஆனால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்படுவாங்க. அப்போ தான் ஃபாதர் என்ன சொல்வார்னா, நீ வந்து கவலைப்படாத, அவன் செஞ்ச வேலைக்கு நீ ஏன் கவலைப்படுற, நீ வந்து இங்கே வளர்ந்த பொண்ணு, நீ உன்னோட வேலையை பாருன்னு ஒரு வாரத்தில் உனக்கு விசா ரெடி பண்ணி தரேன், அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச டாக்டரை வச்சு உனக்கு டெத் சர்டிஃபிகேட்டும் நான் ரெடி பண்ணிடுறேன், உலகத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்தியா பொறுத்த வரைக்கும் நீ இறந்துட்ட, நீ வெளிநாட்டுக்கு போய் நீ நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லி டாக்டர்ஸ் அதாவது ஃபாதர் சொல்லியிருப்பாரு. அதனால தான் இவங்க விசாக்காக வெயிட் பண்ணுறதுக்காக வெளியூர் வந்திருந்தாங்க. இந்த டைமில் அந்த ஆள் தேடி கண்டுபிடிச்சி திரும்பவும் ஹீரோயினை பிடிச்சிட்டு போயிட்டான். இப்போ இவங்களை கண்டுபிடிக்க தான் வந்து மந்திராவும் ஹீரோவும் சேர்ந்து இந்த பிளான்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது போலீஸோட போகணும்னு சொல்லிட்டு இந்த பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோவும் மந்திராவும் காரில் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து டெலிபதி மூலியமாகவே ரெண்டு பேரையுமே இப்போ ஏதோ மந்திராவும் ஹீரோயினும் பேசிப்பாங்க. அப்போ அவங்கள வந்து அவன் அந்த ஆள் வந்து பயங்கரமாக கொடுமைப்படுத்துவான். கழுத்தில் ஷாலை போட்டு அப்படியே இழுத்துக்கிட்டு நாய் மாதிரிலாம் அப்படியே அது ரொம்ப கொடுமைப்படுத்துவான். அதெல்லாம் இவங்க பார்த்துக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டே அவங்களுக்கு அந்த டெலிபதி மூலியமாக தெரியும், அழுதுகிட்டே வருவாங்க. ஏன்னா இவங்க புள்ள மாதிரி தான் அவங்கள நினச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கும்போது சொல்லுவாங்க, நீ கவலைப்படாத, நான் வந்துக்கிட்டே இருக்கேன், உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டே கார் ஓட்டிக்கிட்டே வருவாங்க. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இவர் வந்து இவங்களை பிடிச்சிருவாரு. இவங்க முன்னாடி தேடி வந்தாங்களா, பிடிச்சிட்டு என்னடி நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோன்னு கதையாக சொல்லிட்டு இருக்க, எதுக்கிட்டு இந்த பிளான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரை போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க போலீஸ்காரங்க சொன்ன கதையெல்லாம் பொய் கதை தான். ஆரம்பத்தில் ஹீரோயின் வந்து ஒரு சீடியில் பார்ப்பாங்களே, ஒரு குழந்தைங்க 2 குழந்தைங்க இறந்து போயிருக்கும்ல, அதுதான் அவங்களோட லைஃப் ஸ்டோரி. அதாவது அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு தப்பான உறவு வச்சுருந்ததுனால 2 குழந்தைங்க வந்து அவங்களால இறந்து போயிட்டாங்க. அதனால தான் அவங்க கடவுள் மேலே ஒரு மாதிரி விரக்தியில் இருந்தது. இப்போவும் அவங்க கண்ணுக்கு அவங்க குழந்தைங்க இருக்கிற மாதிரி அவங்கள பார்த்துக்கிற மாதிரியே தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் ஹீரோ சொல்வார், அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க வந்து அந்த பிள்ளைங்க இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க, அந்த குழந்தைங்க அதாவது ஹீரோயினே வந்து அவங்க பொண்ணாக நினச்சிக்கிட்டாங்க. அதனால தான் அவள் பயந்து இருந்ததுக்காக வந்து அவளை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த டெலிபதி மூலியமாக அவளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி அவளை அதுலேருந்து அவங்க வெளியே கொண்டு வந்தாங்க. இந்த கேஸை நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்க, இதை வந்து முறைப்படி பிடிச்சி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணணும், இன்னும் இந்த ஹீரோயின் மாதிரி பல பொண்ணுங்க இங்கே அடைச்சி வைக்கப்பட்டிருக்காங்கன்னு ஹீரோ சொல்லுவார். இதே மாதிரி இவங்களும் ஹீரோயினும் பேசிக்கும் போது தான் அவங்க பல பொண்ணுங்க இங்கே அடைச்சி வைக்கப்பட்டிருக்காங்கிறது இவங்க விஷயம் தெரியும். ஸோ எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு தான் வந்திருப்பாங்க. ஆல்ரெடி அந்த ஆள் வந்து ஹீரோயின் அடிச்சு போட்டு போயிருப்பார். அந்த இடத்துக்கு கரெக்டாக இவங்க போயிட்டு அவங்களையும் காப்பாற்றி இப்போ அவங்க ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. ஹீரோயின் இப்போ இந்த ப்ராப்ளம் எல்லாம் நல்லபடியாக இருக்காங்க. இப்போ இவங்க எதுக்கு இங்கே வராங்கன்னா, அந்த மாதிரி செஞ்சவனை வந்து இப்போ கொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ போலீஸோடு வராங்க. இந்த டைமில் அந்த வில்லன் வந்துட்டு மந்திராவை பிடிச்சி வச்சுட்டு அவங்கள பயங்கரமாக கொடுமைப்படுத்துவான். அடிக்கிறது உதைக்கிறது போட்டு நல்லா போட்டு தண்ணியில் போட்டு முக்கி துவைக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த டைமில் தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தண்ணியிலேயே அந்த கடலில் வந்து ஒரு சங்கு மாதிரி கிடைக்கும், அதை எடுத்து அவனை குத்திடுவாங்க. அந்த டைமில் போலீஸ்காரங்களாம் வந்துடுவாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அங்கே அவன் அடைச்சி வச்சிருக்க அந்த பொண்ணுங்களை வந்து காப்பாற்றிடுவாங்க. அப்படி தான் அந்த கதையை கொண்டு போவாங்க. ரொம்ப த்ரில்லாக கொண்டு போயிட்டு ஒரு நல்ல மெசேஜோட தான் அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டு வரைக்குமே எந்த ஒரு சீனுமே வந்து நம்ம ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கவே இருக்காது. ஸோ இந்த கதை அப்புறமா கடைசியில் வந்துட்டு ஹீரோவும் ஒன்று சேர்ந்துருவாங்க. 2 பேருமே இப்போ யூஎஸ் போயிட்டு அப்படியே அவங்க சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி தான் இருக்கும். இவங்களும் வந்துட்டு அவங்களோட பொத்த புள்ள மாதிரி வச்சுட்டு ஒரு நல்ல கனெக்ஷனோடு இருப்பாங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் உங்களை சந்திக்கிறேன்.